ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுமலங்கிற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 4-5 பசங்க அவங்க கையாலேயே செஞ்ச ஒரு பாலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆனதுமே அதில் இருக்க எல்லா பசங்களும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதில் 2 பசங்க மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாங்கிற மாதிரி விளையாடிட்டே இருக்காங்க. அந்த பால் வந்து பக்கத்தில் இருக்க சோளக்குள்ளக்குள்ளே விழுந்துருது. அவங்களும் தேடுறாங்க, இருட்டே ஆயிடுச்சுன்னு அவங்க கையில் கிடைக்கல. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அந்த பாலை தூக்கி வச்சுக்கிட்டு இந்தா வந்து வாங்கிக்கோங்கிறான். இவங்களும் போய் வாங்குறான். ஆனால் அந்த பொண்ணு அந்த பாலை கொடுக்காம அந்த பையனே பிடிச்சி தலையில் கல்லை வச்சு அடித்து அப்படியே கொண்டுடுறா. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பையன் அப்படியே பயந்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவிட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா ஊரில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே தேட வந்தா. அந்த பையனை அங்கே காணும். பார்த்தா அவனோட பாடி வந்து பக்கத்தில் இருக்க ரிவரில் கிடக்குது. இறந்து போன பையனோட அப்பா என் பையனை உன் பையன் தான் கொண்டுட்டான்னு சண்டைக்கு வராரு. அந்த பையனை அழுதுகிட்டு இல்லை நான் கொல்லலை, ஒரு பொண்ணு தான் அவனை தலையில் கல்லை வச்சு அடிச்சு கொன்னா அப்படின்னு சொல்கிறான். அதை நம்பாத அவர் என்ன பேய்கேன்னு கதை விடுறேன்னு சண்டைக்கு வராரு. அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இல்லை அந்த பையன் சொல்கிறது உண்மைதான், அது வந்து சுமலாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயும் குழந்தை இல்லை. அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் அவரை பார்க்க வந்திருக்கும் போது உனத்த குழந்தையே இல்லையே, உன் சொத்தெல்லாம் என்ன பண்ண போகிற, நீ செத்ததுக்கப்புறம் எல்லாமே எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லிடுறாரு. இதை கேட்டு கடுப்பாகிட்டு அவர் உள்ளே வந்து அவர் பொண்டாடிட்டு வந்துட்டு என்னடி பண்ணுற, உனக்கு தான் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு நாளும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்கிற, ஆனால் இன்னும் குழந்தை உண்டாகலை அப்படின்னு, உனக்கு 6 மாதம் தான் டைம், அதுக்குள்ளே நீ வந்து குழந்தை உண்டாகலைன்னா நான் கண்டிப்பாக வேறு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்டாட்டி வந்து ரொம்ப பயப்பட்டுட்டு என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இன்னும் 3 மாதத்தில் கண்டிப்பாக சரியாயிரும்னு சொல்லிட்டு காலைல விழுந்து அழுறா. ஓகே என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு அவர் கொடுத்த டைமுக்குள்ளே எப்படியாச்சும் குழந்தை உண்டாகிடணுங்கிற எண்ணத்தில் ஒரு டார்க் மேஜிக் பண்ணுற கிளவிட்ட போகிறா. அந்த கிளவி என்னன்னா, நீ டார்க் மேஜிக்கை நம்பி வந்திருக்க, அதில் ரொம்ப கண்டிஷன்லாம் இருக்கும், நீ அந்த கண்டிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற. அவளும் குழந்தை உண்டானா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறா. அந்த கிளவியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், உனக்கு ஒன்றும் இல்லை 2 குழந்தைங்க உருவாகும், 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நார்மலாக இருக்கும், இன்னொரு குழந்தை வந்து ஊனத்தோடு பிறக்கும். ஆனால் நீ 2 குழந்தைங்களுமே ஒரே மாதிரி அன்பு கொடுத்து வளர்க்கணும், 10 வயசு வரையும் நீ அதையுமே வளர்க்கணும், 10 வயசுக்கு அப்புறம் நார்மலாக இருக்க குழந்தைய நீ வச்சுக்கலாம், அந்த ஊனத்தோடு பிறந்த குழந்தைய வந்து சாத்தான் எடுத்துப்பா, இதுக்கு உனக்கு ஓகேவான்னு. அவளும் சரி 2 குழந்தையில ஒரு குழந்தை தானே போதுங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டா. இவ எல்லாத்துக்குமே ஓகே சொன்னதெல்லாம் அந்த கிளவி ஏதோ பூஜை பண்ணி ரத்தத்தில் எதையோ போட்டு வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறா. இவளும் இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனால் இங்கே நடந்த எதை பற்றியுமே அவள் வீட்டில் சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள்லேயே அந்த கிளவி சொன்ன மாதிரியே இவள் மாசமாகறா. அதுவும் ட்வின்ஸு தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரசவமும் ஆகுது. அவள் வழியில் கத்திட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்ப பார்த்தா அந்த சாத்தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான் குழந்தை பிறக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது, பிறந்தாது இறந்து பிறக்குது. இவளுக்கு ஒரே என்ன பண்ணுறதுனே புரியல, என்னடா குழந்தை இறந்துட்டுங்கிற மாதிரி. ஏன்னா அந்த சாத்தான் ஒப்பந்தத்தின்படி வந்து 2 குழந்தை இருக்கணும்ல, 2 குழந்தையில ஒரு குழந்தை சாத்தாட்ட வேறு கொடுக்கணுமே. அந்த சாத்தான் வேறு சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. 2ஆவது குழந்தை பிறகு அந்த கிழவி சொன்ன மாதிரி 2ஆவது குழந்தை வந்து கை கால் ஊனத்தோடு பிறந்த மாதிரி இருக்குது. அந்த குழந்தை நல்லா உயிரோடு தான் இருக்குது. அப்புறம் வந்து பிரசவம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த இவளோட புருஷன் வந்து வந்துடுறான். வந்துட்டு இந்த குழந்தைய வாங்கி பார்க்குறான். ஒரு குழந்தை செத்து கிடக்கு. இந்த குழந்தை வந்து ஊனத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினச்சானு தெரில, உடனே கத்தி எடுத்து அந்த குழந்தைய நெஞ்சிலே குத்தி கொண்டுடுறான். இதை பார்த்துட்டு என்னங்க பண்ணுறீங்க, குழந்தைய இப்படி நம்ம குழந்தைங்க கொண்டுட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கிறா. இந்த குழந்தை செத்து அடுத்த செகண்டே அதை செத்து போனமே கிடந்த குழந்தை உயிரோடு வந்துடுச்சு. அவனுக்கு இந்த குழந்தை செத்ததுலலாம் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தை உயிரோடு வந்துட்டு ஒரு குழந்தையாச்சும் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு பெண் குழந்தை பிறந்துட்டு ஊருக்கே சொல்லுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துட்டான். அப்படி இந்த குழந்தையும் வளருது. பிறக்கும்போது நல்லா பிறந்த குழந்தை வந்து வளர வளர நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக கொஞ்சம் கை கால்லாம் நடக்க முடியாத மாதிரி மாறி வளர்ந்துக்கிட்டே வருது. அப்படியே ஒரு நாள் அந்த பொண்ணு சைக்கிள் வீல சுற்றி விட்டு விளையாடிக்கிட்டே அப்படியே தன்னோட விரலை கொண்டு உள்ள விட போகுது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க அவன் பதறி போய் சைக்கிளை தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு விளையாடுறது பிடிக்காம தான் இப்படி பண்ணுறாங்க, அம்மாவுக்கு நம்ம மேலே அன்பே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. அதோட பெட்டில் உட்காந்துட்டு அடம் பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறா. முட்டி முட்டி சின்ன குட்டி குழந்தைங்க அழுவும் தெரியுமா, அடம் பிடிச்சி அதேமாதிரி அழ ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு சமாதானப்படுத்தவே முடியல அவங்க அம்மாவால். அதோட அவங்க அப்பாவும் இதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சமே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைக்காரன் சமீர்னு ஒருத்தன் அவனை கூப்பிட்டு இவளை வந்து அந்த கொட்டைகளை கொண்டு அடைச்சி போடு, இவ வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்படி தான் பண்ணுவா, கை காலை கட்டி போட்டு சொல்லிட்டுறா. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் என்னங்க என்ன பண்ணுறீங்க, இது நம்ம குழந்தைய இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்க்குறா. அவன் கேட்குற மாதிரி இல்லை. அந்த வேலைக்காரனை கொண்டு அங்கே அடைச்சி போட்டுறான். இப்படி பல வருஷங்கள் போகுது. இந்த பொண்ணை வந்து நைட் ஆனால் அந்த கொட்டைகளை தான் போட்டு அடைக்காங்க. இந்த பகல் ஃபுல்லாக இந்த ரூமில் வச்சு பூட்டிடுறாங்க. இப்படி ஒரு நாள் வந்து அங்கே அந்த பொண்ணை பின்னாடியே அடைச்சி வச்சுருக்கும்போது அந்த பொண்ணு தப்பிச்சு வந்து சந்தைக்கு போயிடுறா. அங்கே போனால் சில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க.